எழுத்தாளன்னா லட்சியத்தில மக்கள் கூட்டத்தின் மேலே வைத்த மனிதாபிமானத்திலே, அன்பிலே, கருணையிலே, இரக்கத்திலே இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேணும்னு கையில பேனா எடுக்கிறான் பாருங்க, அவன் எழுத்தாளன். நீங்க முதல்ல எழுத்தாளன்னா ஒன்றை தீர்மானம் பண்ணிக்கணும். அவனுக்கென்று ஒரு கொள்கை, அந்த கொள்கை மக்கள் சமுதாயத்தை உயர்த்துவது, மக்கள் சமுதாயத்தை அணு அளவாவது உயர்த்துவது, மக்கள் சமுதாயத்தை எதிர்த்து நிற்கும் சக்திகளோடு போராடுவது, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இருக்கிறது. அதை சமுதாயத்தை உருவாக்கிய தீர்வோம் என்று நாம் கங்கணம் கட்டிக்கொள்வோம். இந்த மாதிரி நல்ல முயற்சிகளை நாடறிய செய்வோம். இந்த நல்ல முயற்சிகள் நாடெங்கும் பரவட்டும். எழுத்தாளன் என்றால் அவன் ஒரு போர் வீரன். அவன் பேனா சமுதாயத்தில் எந்த எந்த தீமைகள் இருக்கோ அதை சாட பிறந்தவன். அவன் மிகப்பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுறதில்லை. எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. இந்த நாட்டில் பணக்காரனாகிறது ரொம்ப சுலபம், ஆனா இந்த நாட்டில் எழுத்தாளனாகிறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய ஆற்றல் வளர்ந்து விட்டா உங்களை தேடி வருவார்கள். ஆனால் ஆற்றலை மாத்திரம் விட்டு கொடுத்து விடாதீர்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்ளாதீர்கள்.